அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 251வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருவாலங்காடு அல்லது பழையனூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் வடராண்யேஸ்வரர், ஊர்த்வதாண்டவர், ஆலங்காட்டு அப்பர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் கோவில் இருக்கின்றது. ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ வசதிகள் இருக்கின்றன. திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்தில் சென்று திருவாலங்காடு நிறுத்தத்தில் இறங்கினால் கோவில் மிக அருகிலேயே இருக்கின்றது. திருவள்ளூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாலங்காடு ஸ்தலம் இருக்கின்றது. ஆலயத்தின் தலவரலாற்றை பார்ப்போமா? இந்த ஸ்தலம் வடாராண்யம் எனவும் பெயர் பெற்றது. இறைவன் காளியுடன் நடனமாடிய ஸ்தலம் இது. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமானின் திருவடி கீழிருந்து சிவானந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஸ்தலம் இது. வடாராண்யேஸ்வரர் கோவில் நடராஜ பெருமானின் 5 சபைகளில் ரத்தன சபையாக திகழ்கின்றது. காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த ஸ்தலம் இது. திருவாலங்காடு ஸ்தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கின்றார். திருவாலங்காட்டில் உள்ள நடராஜ தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் என்று சொல்லப்படும். வலக்காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியம் இதுவாகும். இந்த ஸ்தலத்து நடராஜர் மற்ற ஊர்த்தவ தாண்டவங்களைப் போல் தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன்பக்கத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கி இருக்கின்றார். 8 கைகளுடன் சுமார் 4 அடி உயரமுள்ள இந்த திருவுருவத்தை காண எல்லோருக்கும் மெய்சிலித்து போகும். யாருக்கும் அடங்காத காளி வெக்கி தலைகுனிய வைத்த நடனமான இந்த ஊர்த்துவ தாண்டவ நடனம் பார்த்து பரவசப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒருமுறை காளிக்கும் சிவனுக்கும் நடன போட்டி நடந்தது. சிவபெருமானை விட நன்றாக நடனமாடி வந்த காளி கடைசியில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் எனப்படும் காலை மேலே நேராக தூக்கியவுடன் காளியான சக்தி வெக்கி தலைகுனிந்து தோற்றுப்போனார். நடராஜர் சன்னதிக்கு எதிரே காளியின் சன்னதி இருக்கின்றது. சன்னதிக்கு எதிரே மற்றும் பல விக்கிரகங்கள் இருக்கின்றன. வடராணேஸ்வரரை ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்தால் எல்லா வகையான இன்பங்களும் கிடைக்கும் என்கின்றது இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம். இந்த ஆலயத்தை பற்றி பார்ப்போமா? கிழக்கில் உள்ள 5 நிலை ராஜகோபுரம் அழகிய சுதை வேறுபாடுகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. கோபுர நுழைவு வாயிலுக்கு இடதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் அருள்மிகு வல்லப கணபதி காட்சியளிக்கின்றார். வலதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வயானியுடன் அருள்மிகு ஸ்ரீ சண்முகர் காட்சி தருகின்றார். உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறம் 100 மண்டபம் இருக்கின்றது. இந்த மண்டபத்தில் தான் நடராஜர் அபிஷேகம் நடைபெறுகின்றது. நுழைவு வாயிலை கடந்து சென்றவுடன் நாம் எதிரே காண்பது பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் மற்றும் 3 நிலைகளை உடைய 2வது கோபுரம். இந்த கோபுரத்திலும் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. இக்கோபுரத்தை ஒட்டிய மதிச்சுவரின் மேல் இடதுபுறம் காரைக்கால் அம்மையார் வரலாறும் வலதுபுறம் மீனாட்சி திருக்கல்யாண வரலாறும் அழகிய சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. 2வது கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றதும் நாம் காண்பது 2வது சுற்று பிரகாரம். வலதுபுறத்தில் இறைவி வண்டார் குழலமை சன்னதி தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றது. நேரே இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலின் மேற்புறம் சிவபெருமானின் 5 சபைகளும் அழகிய சுதைச்சிற்பங்களாக காட்சி தருகின்றன. கருவறையில் இறைவன் வடராண்யேஸ்வரர் சுயம்பு லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருங்காட்சி தருகின்றார். மூலவரை தரிசிக்க உள்பிரகாரத்துக்கு செல்லும் பொழுது சூரியன், அதிகார நந்தி, விஜயராக பெருமாள் தேவியருடன் சண்முகர், அகோர வீரபத்ரர், சப்தகன்யர், 4வர், காரைக்கால் அம்மையார், கார்கோடகன், முஞ்சிகேச முனிவர், பதஞ்சலி, அனந்தர், சண்டேச அனுகிரகர், எண்வகை விநாயகர் உருவங்கள் முதலிய சன்னதிகள் இருக்கின்றன. கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள்.
துர்க்கைக்கு பக்கத்தில் துர்கா பரமேஸ்வர உருவம் ஒன்று கோஷ்டமூர்த்தமாக இருக்கின்றது. சண்டேஸ்வரர் சன்னதியும் இருக்கின்றது. பஞ்சபூத தலத்துக்குரிய லிங்கங்கள் வரிசையாக இருக்கின்றன. சகஸ்ரலிங்கம் தரிசிக்கத்தக்கது. சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பாபஹரீஸ்வர லிங்கம் முதலிய சன்னதிகளும் இருக்கின்றன. பைரவர் தனது வாகனமின்றி காட்சி தருகின்றார். பிரகாரத்தில் வலமாக வரும்போது ஆருத்ர அபிஷேக மண்டபம் ரத்ன சபையின் வாயில் உள்ளது. சபைக்கு எதிரில் நிலை கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி இருக்கின்றது. அம்பிகை நின்ற திருக்கோலத்தில் அருங்காட்சி தருகின்றார். அம்பிகை கருவறையில் கோஷ்டமூர்த்தங்கள் இல்லை. சன்னதியில் உள்ள சிற்ப கலையழகு வாய்ந்த கல் தூண்கள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ரத்ன சபையில் நடராஜ பெருமானின் ஊர்துவ தாண்டவ உற்சவ திருமணி தரிசிக்கத்தக்கது. சிவகாமி, காரைக்கால் அம்மையார் திருமணிகள் அருகில் இருக்கின்றன. ரத்தின சபையில் பெரிய ஸ்படிக லிங்கமும் சிறிய மரகத லிங்கமும் இருக்கின்றன. இவற்றுக்கு 4 கால அபிஷேகம் நடைபெறுகின்றது. ரத்தின சபையை வலம் வரும்போது சாளரத்தில் சண்டேஸ்வரன் உருவம் இருக்கின்றது. ரத்ன சபையின் விமானம் செப்புத்தகடு வேயப்பட்டு 5 கலசங்களுடன் விளங்குகின்றது. தமிழகத்தின் சரித்திரத்தின் முக்கியமான பகுதியை வெளிப்படுத்திய செப்பேடுகள் திருவாலங்காட்டில் கிடைத்தன. ஒரு பெரிய வளையத்தில் சேர்த்து சோழ முத்திரையுடன் தமிழிலும் வடமொழியிலும் பொறிக்கப்பட்ட சாசனங்களுடன் கிடைத்த அந்த 22 செப்பேடுகள் சோழ வம்ச சரித்திரத்தை நன்கு புலப்பட செய்கின்றன. இவை இன்று சென்னை அரும் பொருட்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா.